கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு தமிழ் குடும்பம் பர்மாவில் செல்வ சிறப்பாய் வாழ்ந்து வந்தது. ஆனால் திடீரென்று உள்நாட்டு குழப்பத்தினால் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கால்நடையாக நடந்து தமிழ்நாடு வந்து சேர வேண்டியதாயிற்று. வறுமையிலும் அந்த கணவன் தன் மனைவியும் மகனையும் நேசித்து அன்பு செலுத்தினார். ஆனால் மனைவியோ ஒரு நாள் பேப்பரில் ஓர் பணக்காரனுக்கு 2ஆம் தரமாக ஒரு பெண் தேவை என்ற விளம்பரத்தை பார்த்தாள். அவ்வளவுதான், தன் அன்பு கணவனையும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு ஓடிவிட்டாள். அந்த கணவனின் உள்ளம் சுக்கு நூறாய் உடைந்தது. தேம்பி தேம்பி அழுது ஆறுதலற்றவரானார். கவலையும் கண்ணீரும் துரோகமும் நிறைந்த இந்த உலகில் விலகாத அன்போடு உங்களை நேசிக்கிறவர் இயேசு ஒருவர்தான். அந்த அன்பு மறுதலித்த பேதுருவின் உள்ளத்தை உடைத்தது, மனம் கசந்து அழ வைத்தது. அந்த அன்பு ஒவ்வொரு சீஷனையும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க உற்சாகப்படுத்தியது. ஆம், இயேசு மாறாத அன்புடையவர், முடிவு பரியந்தமும் அன்பு வைக்கிறவர். அன்பின் அடையாள சின்னமாக சரீரமெல்லாம் தழும்புகள் ஏற்றுக்கொண்டவர். அன்பின் நிமித்தமாக தாம் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நித்திய வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஏற்படுத்தியவர். அன்புக்காக ஏங்கும் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல, உங்கள் அன்புக்காக ஏங்குகிறவரும் கூட. பிதா என்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15:9 வாசிக்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்களும் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைக்காமல் உம்மேல் அன்பு வைக்க உதவி செய்ய, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.